பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். தானியேல் இருதயத்திலே தீர்மானம் பண்ணின போது தேவன் அதை நிறைவேற்றுவதற்கு கிருபை கொடுத்தார். நம்ம பரிசுத்தமாய் வாழ தீர்மானிக்கும் போது ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார், பரிசுத்தமாய் வாழ கிருபை தருகிறார். அப்ப தானியேலுக்கு அப்படி ஆண்டவர் செய்தார். அப்புறம் தானியேலுடைய ஜெபம், நான் 7 காரியங்களை உங்களுக்கு சொல்லுவேன் என்று நான் சொன்னேன். ஆண்டவர் அதிலிருந்து கற்றுக் கொடுத்த காரியம், முதலாவது தானியேல் கிரமமான ஒரு ஜெப வாழ்க்கை செய்தார். தினமும் 3 வேளை தவறாமல் ஜெபம் பண்ணினார். நமக்கும் ஒரு கிரமமான ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டும். சும்மா தேவை வரும்போது மாத்திரம் ஜெபிப்பது அல்ல, ஒரு பிரச்சனை வரும்போது மாத்திரம் ஜெபிக்கிறவளா இருக்கக்கூடாது. ஆனா தினமும் ஒரு டிசிப்ளின்டு பிரேயர் லைஃப் நமக்கு அவசியம். காலையில இந்த நேரம், மாலையில இந்த நேரம், வாரத்துல ஒரு நாள் நான் இப்படி ஜெபிப்பேன். ஒரு டிசிப்ளின்டு பிரேயர் லைஃபை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். ஆண்டவர் கிருபை தருவார். 2வது, தானியேல் ஜெப நண்பர்களை வைத்திருந்தார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த தானியேலும் இந்த 3 நண்பர்களும் சேர்ந்து பாபிலோன் தேசத்துல ஒரு பெரிய புரட்சியை பண்ணிவிட்டார்கள், ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விட்டார்கள். தேசத்தை ஆளுகிற ராஜாக்கள் கர்த்தர்தான் ஜீவனுள்ள தெய்வம் என்று சொல்லும்படியான ஒரு பெரிய மாற்றத்தை இந்த 4 வாலிபர்களும் ஒரு அந்நிய தேசத்திலே கொண்டு வந்து விட்டார்கள். மந்திரவாதமும் பில்லிசூனியமும் விக்கிரக ஆராதனைகளும் நிறைந்த ஒரு தேசத்துல ராஜாவினுடைய உள்ளத்தை அசைத்து கர்த்தர்தான் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லும்படி இந்த 4 வாலிபர்களையும் கர்த்தர் பயன்படுத்தினார். என்றால் அவர்கள் ஜெபிக்கிறவர்கள். அப்ப நமக்கு ஜெப நண்பர்கள், உங்களுடைய தெருவில், உங்க வீட்டுக்கு அருகில நீங்க ஜெபிக்கிற நண்பர்களை வைத்திருக்கலாம். வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, அது மாதிரி பிரேயர் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அவசியம். நம்மோடு கூட சேர்ந்து ஜெபிக்க, நமக்காக மட்டும் ஜெபிக்காதபடி உங்களுடைய கிராமம், உங்களுடைய பட்டணம், நம்முடைய தேசம், சபைகள், இந்த ஆண்டவர் சொல்லுகிற காரியத்திற்காக இணைந்து ஜெபிப்பார். 3வது, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணினார் தானியேல். ஜெபத்துக்கு விரோதமா ஒரு சட்டமே இயற்றப்படுகிறது. 30 நாள் ஜெபமே பண்ணக்கூடாது என்கிற சட்டம் தந்திரமாக ராஜாவை ஏமாற்றி அதிகாரிகள் கையெழுத்து வாங்கிவிட்டார்கள். உடனே தானியேல், 30 நாள் தானே, பரவாயில்ல, நான் 30 நாள் ஜெபிக்காம இருக்கிறேன், மனசிலே ஜெபித்துக் கொள்கிறேன், கர்த்தருக்கு என் இருதயம் தெரியும் என்று இருக்கவில்லை. அவர் சோர்ந்து போகவும் இல்லை, ஜெபத்தை விடவும் இல்லை. சிங்கக்கபில போட்டா என்ன, அக்னிக்குள்ள போட்டா என்ன, என் ஜெபத்தை மாத்திரம் நிறுத்த முடியாது என்று சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணினார். நாம் ஜெபத்துல சோர்ந்து போகிறவளா இருக்கக்கூடாது. நான் சோர்ந்து போயிட்டேன் அப்படின்ற வார்த்தையே தெய்வ பிள்ளைகள் வாயில வரக்கூடாது. என் ஜெபத்துல உறுதியா இருக்கணும் என்பதை தானியேலுடைய வாழ்க்கையில நம்ம அறிகிறோம். இன்றைக்கு இன்னொரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 4வது, தானியேலுடைய ஜெப வாழ்க்கையை நீங்கள் கவனிக்கும் போது அவர் தீர்க்க தரிசனத்தை அறிந்து ஜெபிக்கிறவராயிருந்தார். தீர்க்க தரிசனத்தை அறிந்து ஜெபம் செய்வது. தானியேல் 9ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை பாருங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. தானியேல் தேசத்துல நடக்கிற காரியத்தை உன்னிப்பாய் கவனிக்கிறார். இதுல தேவன் என்ன தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். நம்ம எருசலேமை விட்டு பாபிலோன் தேசத்திற்கு வந்து 70 வருடம் ஆகிவிட்டது. இன்னும் எவ்வளவு காலம் அடிமையா இருக்க போகிறோம்? தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், தேவனுடைய திட்ட காரியம் என்ன என்று அவர் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். எரேமியா தான் தீர்க்க தரிசனம் உரைத்தார், நீங்கள் பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாய் இருப்பீர்கள் என்பதாக. எரேமியா மூலமாக இந்த தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்பட்டது. இப்ப எரேமியாவின் புஸ்தகத்தை தானியேல் தேடி வாசித்த போது அங்கே ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறார். எரேமியா 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த வசனங்கள்ல வாசிக்கும் போது 70 வருஷம் நீங்கள் பாபிலோனிலே அடிமைகளாய் இருப்பீர்கள், அதான் தீர்க்க தரிசன வசனம். அதை அறிந்த உடனே தானியேல் உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிச்சார். அந்த தீர்க்க தரிசனத்தை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தார். எல்லாம் கவனிங்க, ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசிட்டாரு, அதனால அது நடக்கும் என்று நம்ம சும்மா இருக்க கூடாது.
சும்மா இருந்தால் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறாது. அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நம்ம ஜெபிப்போம் என்று நம்பி தான் இந்தியாவில் இது நடக்க போகுது, தமிழ்நாட்டில் இது நடக்க போகிறது, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க என்று ஆண்டவர் பேசுகிறார். அந்த தீர்க்க தரிசனத்தை அறிந்து நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் இல்லை என்று சொல்ல முடியாது. என்னால் அவருடைய வார்த்தையின்படியும் அவர் வெளிப்படுத்தினபடியும் நாம் ஜெபிக்கிறபடியினால் அது அப்படியே நிறைவேறுவதை பார்க்க முடியும். தானியேல் தீர்க்க தரிசனத்தை அறிந்த உடனே உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தார் என்று இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். அந்த ஜெபத்தின் முடிவில் தான் ஆண்டவர் வந்து பேசி அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். இப்ப இந்தியாவை குறித்து ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தி இருக்கிறார்? தீர்க்க தரிசனமாக நீங்க அதை பார்க்கணும். கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? வரப்போகிற மாற்றம், வரப்போகிற எழுப்புதல், என்னென்ன ஆண்டவர் செய்ய போகிறார், தீமையான காரியம், நன்மையான காரியம், அது குறித்து அறிந்து அதுக்காக ஜெபிக்கணும். இரண்டுமே சொல்ல, ஒரு பக்கம் ஒரு பெரிய அறுவடை உண்டாகும் இந்த வருஷம், திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. இன்னொரு பக்கத்துல சாத்தானை மிக பலமா யுத்தம் பண்ணி சேதத்தை உண்டாக்குவான் என்று. அப்ப ரெண்டுக்குமே நம்ம ஜெபிக்கணும். ஒரு பக்கம் திரளான ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படும் சொன்னீங்களே, ஆத்மாக்களை ரட்சிங்க. இன்னொரு பக்கத்துல தேசத்துல தீவனை உண்டாக சாத்தான் பலமா எழும்புவான், அவனை நீங்க எழும்பி அடக்கி போடுங்க. அப்ப நான் அதற்கு விரோதமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லி ஜெபிப்பாரு. தமிழ்நாட்டை குறித்து ஆண்டவர் பேசி இருக்கிறார். இந்த 9 மாத காலம் பயங்கரமான தீமைகள் எந்தெந்த ஏரியாவில் வரும், எந்தெந்த பகுதியில தாக்கங்களை பிசாசு உண்டாக்குவான் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அதன் பிறகு வரப்போகிற சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட வேலை முடிவடைகிறது. அதுக்கப்புறம் எழும்பி நீங்க சாத்தானை எப்படி துரத்தணும் அதெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனத்தை உள்வாங்கி கொண்டு அதை அறிந்து அதை வைத்து ஜெபம் செய்வது, அப்ப அது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். பாருங்க, தானியேல் தீர்க்க தரிசனத்தை அறிந்து ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அதை நம்ம கவனிக்கணும். என்ன ஆண்டவர் பேசினார்? தீர்க்க தரிசனமா நிறைய கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார். சும்மா கேட்டுட்டு ரசிச்சுட்டு ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறான்னு போக கூடாது. அதை வைத்து ஜெபிக்கணும். ஜெபத்துல அதை கொண்டு வரணும். உங்களுடைய ஜெபக்குழுவில் சொல்லி ஜெபிக்கணும். கர்த்தர் இப்படி பேசி இருக்கிறார், நம்ம ஜெபம் பண்ணுவோம். இப்படி தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டு இருக்கிறது, அதற்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறார், அதை வைத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்க அதுக்காக ஜெபிக்கிறோம் என்ற இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லி ஜெபம் செய்வது. நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன், ஊழிக்காட்ட போய் ஜெபிச்சு கர்த்தர் இப்படி பேசினார், அப்படி பேசினார், தீர்க்க தரிசனம் எல்லாம் எழுதி எங்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சிருப்பாங்க, சிலர் ஃப்ரேம் போட்டு வச்சிருப்பாங்க. நான் பார்த்துருக்கிறேன். எங்களுக்கு குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க, ஃபைல்ல வச்சிருப்பாங்க. சில வீடுகள் போனா காமிப்பாங்க, இந்த ஊழியக்காரர் மூலமா கர்த்தர் பேசினது பாத்தீங்களா அப்படின்னு. அதை வாசித்து பார்த்தா இன்னைக்கு அவங்களோட ஆண்டவர் ஊழியத்துல பயன்படுத்துவேன், அவங்க மூலம் ஆத்தமா ரட்சிக்கப்படும், அதெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருப்பார். ஆனா ஒண்ணுமே நடந்திருக்காது. அவங்க சும்மா அதை வச்சுக்கிட்டு கர்த்தர் பேசினார்னு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் ஏன் நிறைவேறல? ஆண்டவர் சொன்ன மாதிரி நடக்கலையே உங்க வாழ்க்கையில அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, அதுவே எங்களுக்கு சந்தோஷம். ஏன் நடக்கல? அதை வைத்து அவங்க ஜெபம் பண்ணல. ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறீங்களே, அது எங்க வாழ்க்கையில நடக்கணும், எங்க குடும்பத்துல நடக்கணும், இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும், நீ சொன்ன காரியத்தை நிறைவேற்றும். அப்படி சொல்லி ஜெபிக்கும் போதுதான் அது நிறைவேறும். நிறைய பேர் அப்படி ஜெபிக்காம வெறும் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க, கர்த்தர் பேசினார், ஒண்ணு நடக்கலையே. நடக்காது. இப்ப தானியேல் தீர்க்க தரிசனத்தை அறிந்த உடனே கர்த்தர் தான் சொல்லி இருக்கிறார்ல, அவர் செய்வார்னு சும்மா இருக்கவில்லை. உடனே உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தார். அதனாலதான் தேவனுடைய கட்டளை வெளிப்பட்டது. அப்ப தீர்க்க தரிசனத்தை அறிந்து நம்ம ஜெபிக்கணும், அது அவசியம். ஆண்டவர் என்ன தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார் அதை அறிந்து ஜெபிப்பாரு. தானியேல் அப்படிப்பட்ட ஒரு ஜெப பழக்கம் உள்ளவராயிருந்தார். நாமும் அப்படி ஜெபிக்கணும். 5வது தானியேலுடைய ஜெப வாழ்க்கையை நீங்க கவனிச்சா, தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. நான் உபவாசம் பண்ணி, தானியேல் உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உடையவரா இருந்தார். உபவாசம் பண்ணி ஜெபம் செய்வது. நல்ல கவனிங்க, உபவாச ஜெபம் ரொம்ப அவசியம். சிலர் சொல்லுவாங்க அதெல்லாம் அவசியமே இல்லை, உபவாச ஜெபம் அவசியம் இல்லை அப்படின்னு போதிக்கிற ஆட்கள் கூட இருக்கிறாங்க. இப்ப அவசியம் கிடையாதுன்னு சொல்லி
ஆனா தானியேல் உபவாசம் பண்ணி ஜெபித்திருக்கிறார். இயேசுவே சொல்லி இருக்கிறார் பாருங்க, மத்தேயு 9:29 வாசிக்கும் போது, இவ்வகையான பிசாசு, ஒரு பிசாசை சீஷர்களால துரத்த முடியல, இயேசு துரத்தி விட்டார். அவங்க வந்து கேட்டாங்க, எங்களால ஏன் துரத்த முடியல? நீங்க எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தீங்க தானே, நீங்க பிசாசை துரத்துங்க அப்படின்னு சொன்னீங்களே, நாங்க துரத்தி பார்த்து அவர் போக மாட்டேங்குதே, என்ன செய்யறது? அப்ப இயேசு சொல்றாரு, ஆவிகளுக்கு ஆவி வித்தியாசம் உண்டு. இந்த மாதிரி ஆவிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா அது வேறு கொண்டு விட்டது. இந்த மாதிரி ஆவிகளை துரத்தணுமானா உபவாசத்தினாலும் ஜபத்தினாலுமே அன்றி வேறொன்றினாலும் போகாது. அந்த ஆவி போயிட்டு அது போயிட்டு, இது ஏன் போக மாட்டேங்குது? இது உபவாசத்துலதான் போகும். ஒவ்வொரு ஆவிகளுடைய கிரியைகள் வித்தியாசம். ஒவ்வொரு ஆவிகள் ஒரு ஆளுக்குள்ள குடிகொண்டிருக்கிற விதம் வித்தியாசம். அந்த காலங்கள் வித்தியாசம். அதனால சில ஆவிகள் உபவாச ஜபத்துல தான் அது போகும். ஏன் நம்ம 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம்? சாதாரணமா ஜெபிச்சு ஆண்டவர் கேட்க மாட்டாரா? கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லி இருக்கிறாரு. என் நாமத்தினால் இறை கேட்டேன்னு சொல்லுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. சும்மா கேட்க வேண்டியதானே? எதுக்கு உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும்? நாம் ஜெபிப்பது ஒரு தேசத்தினுடைய விடுதலைக்காக, இங்க கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படுவதற்காக, சாத்தானுடைய தந்திரங்கள் அழிக்கப்படுவதற்காக. அதற்கு உபவாச ஜபம் அவசியம். அப்போ உபவாசித்து நம்ம ஜெபிக்கணும். தானியேல் பாருங்க, உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து, அந்த நாட்கள்ல அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. ரட்டிலும் சாம்பலிலும் சொன்னா சாம்பலை தூவி அதுக்கு மேல உட்கார்ந்துருப்பாங்க. சாம்பலை தலைக்கு மேல எல்லாம் போட்டு அப்படியே ஜெபம் பண்ணுவாங்களாம். அது தங்களை சிறுமைப்படுத்தி தாழ்த்துவதற்கு அடையாளம். ரட்டு என்பது என்னன்னு சொன்னா, சாக்குல உடை தைத்து போட்டுக் கொள்ளுவது. சாக்கு, அந்த சாக்குல ட்ரெஸ் தச்சு போட்டா எப்படி இருக்கு? ரொம்ப கம்ஃபர்டா இருக்குமா? சாக்குல ட்ரெஸ் தச்சு போட்டா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான், குத்திக்கிட்டே இருக்கும். அது மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், தூங்க முடியாது. அப்படி தங்களை வருத்தி கொண்டு சாம்பல்ல உட்கார்ந்து தங்களை தாழ்த்துவதற்கு அடையாளமாய் உபவாசம் பண்ணி ஜெபிப்பது. தானியேல் அப்படிதான். பிரதம மந்திரியா இருந்தவர் சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறார், ரட்டு உடுத்தி கொண்டார், வந்து ஜெபிக்கிறதே நம்ம பார்க்கிறோம். அமர் மொர்தெகாய் எப்படி ஜெபிக்கிறார்? மொர்தெகாய் எஸ்தரின் புஸ்தகத்துல பார்க்கிறோம். அப்போ உபவாச ஜெபம் உங்க வாழ்க்கையை யோசித்து பாருங்க. வருஷத்துல ஒரு முறை இப்படி 3 நாள் உபவாச ஜெபம் வந்து ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய சர்ச்சில் உபவாச ஜெபம்னா வர்றீங்க, 12 மணி நேரம் உபவாச ஜெபம்னா வர்றீங்க. அது கூடி ஜெபிக்கிற உபவாச ஜெபம். வாட் அபவுட் யுவர் பர்சனல் ஃபாஸ்டிங் பிரேயர்? உங்களுடைய தனிப்பட்ட உபவாச ஜெபத்தை குறித்து என்ன? நீங்க உபவாச நாள் உபவாசித்து வாரத்துல ஒரு நாள் ஜெபிப்பதற்காக ஒதுக்கி இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஃபாஸ்டிங் டே அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கிறீங்களா? வாரத்துல ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குதா? யோசித்து பாருங்க. எத்தனை பேர் வாரத்துல ஒரு நாள் தவறாமல் உபவாசித்து ஜெபிக்கிறேன், எனக்கு ஒரு உபவாச நாள் இருக்கிறது அப்படி சொல்றவங்க மட்டும் கை வைத்துங்க பாப்போம். நிறைய பேர் ஜெபிக்கிறீங்க, நன்றி. ஆனா பாதி பேர் தான் ஜெபிக்கிறீங்க. இன்னும் பாதி பேர் நீங்களே தீர்மானிக்கணும். வாரத்துல ஒரு நாள் ஃபாஸ்டிங் டே, உபவாசம் பண்ணி ஜெபிப்பது. உபவாச ஜெபத்துல பலவிதமான உபவாசம் இருக்கிறது. நிறைய பேர் உபவாசம்னா ஒரு நாள் முழுது சாப்பிடாம இருக்கணும், இல்ல 3 நாள் சாப்பிடாம இருக்கணும், தண்ணி குடிக்காம இருக்கணும், அதான் உபவாசம் அப்படி சொல்லுவாங்க. பலவிதமான உபவாசம் இருக்கிறது. இப்ப தானியேல் 10ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது, 10ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அங்க தானியேல் ஒரு உபவாசம் பண்ணுகிறார். 9ஆம் அதிகாரத்துல அவர் பண்ணின உபவாசம் வேற, 10ஆம் அதிகாரத்துல அவர் பண்ணுகிற உபவாசம் வேற. 21 நாள் உபவாசிக்கிறார். எப்படி உபவாசித்தாராம்? வாசிங்க. அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மற்றும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. பாருங்க, 21 நாள் 3 வாரம் தானியேல் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். ஒரு வெளிப்பாடு கிடைத்த உடனே 3 வாரம் 21 நாள் ஜெபிக்கிறார். என்ன மாதிரி உபவாசம் இருக்கிறார் பாருங்க. ருசியான சாப்பாடு நான் சாப்பிடல, அந்த 3 வாரமும் ருசியான சாப்பாடு சாப்பிடல, இறைச்சி நான் வெஜிடேரியன் எடுத்துக்கொள்ளல, பரிமள தைலம் பூசிக்கொள்ளல. தானியேல் பாருங்க, அப்ப அந்த காலத்துல பரிமள தைலம் என்பது சிந்து போடுறாங்கல்ல, வாசனை திரவியம். அந்த காலத்துல அதுதான் தானியேல் சென்டெல்லாம் அடிச்சிருக்காரு பாருங்க, வாசனை திரவியெல்லாம் அடிச்சு
நல்ல வேலைக்கு போகும்போது அப்படியெல்லாம் இருந்திருக்கிறார். தப்பு கிடையாது. அதனால எல்லாமே லிமிட்டா நம்ம இந்த உலகத்துல வச்சுக்கிட்டா தப்பு கிடையாது. ரொம்ப ஆடம்பரமா சிலர் ட்ரெஸ்ல மேக்கப்ல அது மாதிரிலாம் இல்லாம பார்த்து கொண்டா போதும். தானியேல் பாருங்க, 21 நாள் ருசியான சாப்பாடு சாப்பிடல, ஆனா ஏதோ ஒண்ணு சாப்பிட்டார். ஆனா இறைச்சி சாப்பிடல, திராட்சை ரசம் குடிக்கல, வாசனை திரவியம் பூசிக்கொள்ளல, சிம்பிளா இருக்கிறார். சபையில பாருங்க, 40 நாள் மெயின்லைன் சிஎஸ்ஐ சர்ச் எல்லாம் சொல்லுவாங்க, 40 நாள் லெந்து காலம், ஃபாஸ்டிங் டே, 40 நாள் உபவாசம். அந்த 40 நாள் பூ வைக்க மாட்டாங்க பெண்கள். 40 நாளும் நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க, ஒன்லி வெஜிடேரியன் தான் இருக்கும் அந்த வீட்டில். வெஜிடேரியன், பூ வைக்க மாட்டோம். சில இந்த 40 நாள் மாத்திரம் சிலத்தை ஒதுக்கி ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபிப்பார். சபையில் 40 நாள் ஜெபம் இருக்கும். சிலர் அதை பரிகாசம் பண்ணுவாங்க. ஆனா அதை சரியா பயன்படுத்தினா அது உண்மையான உபவாசம். அது உண்மையா இருந்தா அந்த உபவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். பாருங்க, தானியேல் ருசியான பதார்த்தத்தை ஒதுக்கிட்டாரு, திராட்சரசம் குடிப்பதை ஒதுக்கிட்டாரு, இப்ப பரிமள தைலம் பூசிக்கொள்வதை ஒதுக்கிட்டார். இது பார்ஷியல் ஃபாஸ்டிங் அப்படின்னு அர்த்தம். பகுதியாக உபவாசிப்பாரு. உங்களுக்கு என்ன முடியுமோ, ஏன்னா அவர் பொறுப்புல இருக்கிறார், பிரதம மந்திரியா இருக்கிறார். 21 நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் ஜெபத்தில் இருக்க போறாருன்னா ராஜாவுக்கு பிரச்சனை ஆயிரும், அவருடைய வேலைக்கு பிரச்சனை ஆயிரும். அதனால என்ன முடியுமோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி சில காரியத்தை தியாகம் பண்ணி நீங்கள் ஜெபிப்பதை தேவன் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால அது பார்ஷியல் ஃபாஸ்டிங். ஒரு முழுமையான ஃபாஸ்டிங் அப்படின்னு நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல எஸ்தர் சொல்லுகிறாள், 3 நாள் எனக்காக உபவாசம் பண்ணுங்க, நானும் என் தாதிமாரும் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் பண்ணுவோம். சாப்பிட மாட்டோம், தண்ணியும் குடிக்க மாட்டோம், உணவையும் ஒதுக்கி தண்ணீரையும் ஒதுக்கி உபவாசிப்பது. இது ஒரு பூரணமான ஒரு உபவாசம். 3 நாள் தண்ணியும் குடிக்கிறதில்ல, சாப்பிட்றதில்ல, வீட்டில் உட்கார்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாரு. எஸ்தர் அப்படித்தான் உபவாசம் பண்ணினாள் என்று பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, நம்ம 3 நாள் உபவாசம் பண்றோம், ஆனா காஃபி டீ எல்லாம் கொடுக்கப்படுகிறது, தண்ணீர் குடிச்சு கொள்ள சொல்றோம். ஏன் என்று சொன்னா, நம்ம சத்தம் போட்டு ஜெபிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், எக்ஸாஸ்ட் ஆயிரும். அப்ப தண்ணி நம்முடைய உடம்புக்கு அவசியம். நம்ம அது மாதிரி சத்தம் போட்டு ஜெபிக்கிறதுனால, இதையே தனியா அவங்க வீட்டுல ஜெபிக்கிறீங்க, ஒரு 3 நாள் உபவாசம்னா நீங்க தண்ணி குடிக்காம இருக்க முடியும், சாப்பிடாமலும் தண்ணீர் குடிக்காமலும் 3 நாள் வரைக்கும் உபவாசிக்க முடியும். நம்முடைய சரீரம் தாங்கும். 3 நாள் தான், அதுக்கு மேல தண்ணி குடிக்காம இருக்கக்கூடாது. 3 நாள் வரைக்கும் சாப்பிடாமலும் தண்ணீர் குடிக்காமலும் உபவாசிக்க முடியும். அது உங்க வீட்டுல தனியா உட்கார்ந்து சத்தம் விடாம அமைதியா வேதம் வாசித்து ஜெபிச்சு கொண்டே இருப்பாரு. உங்களால என்ன முடியுமோ அதுல நீங்க உபவாசித்தாலே ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஆனா உபவாசிக்கணும் பாருங்க, அது அந்த மாதிரி ஒரு உபவாசம். 40 நாள் இயேசு உபவாசம் பண்ணினார். இயேசு 40 நாள், லூக்கா 4ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது 40 நாள் அவர் உபவாசம் புசியாமல். அப்ப இயேசு 40 நாள் புசியாமல் உபவாசம் இருந்தார். அவர் தண்ணீர் குடித்திருக்கலாம் என்று வேத அறிஞர்கள் சொல்றாங்க. ஏன்னா அப்படிதான் புசியாமல் 40 நாள் உபவாசம் பண்ணினார் என்றுதான் சொல்லப்படுகிறார். இயேசு உபவாசம் பண்ணார் 40 நாள், அதனால நானும் 40 நாள் உபவாசிக்கிறேன், தப்பு கிடையாது, உபவாசிக்கலாம். ஆனா இயேசு 40 நாள் உபவாசம் பண்ணதுக்கு நோக்கம் இருந்தது. 3½ ஆண்டு கால ஊழியம், அதுல நடந்த அற்புதங்கள், திரளான ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. நீங்க 40 நாள் உபவாசம் இருந்தா விளைவுகள் என்ன, அது முக்கியம். என்ன, எதுக்காக ஜெபிக்க போறீங்க 40 நாள், என்ன நடக்க போகிறது, அது முக்கியம். என்ன, ஒரு சமயம் ஒரு பட்டணத்துக்கு போய், நான் கோயம்புத்தூருக்கு, ஒருத்தர் வந்தார், நான் 40 நாள் உபவாசம் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், நம்மளால இருக்க முடியல, அவர் இருக்கிறாருன்னு சொல்லி சந்தோஷமா, எதுக்குயா 40 நாள் உபவாசம் இருக்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார் பாருங்க ஒரு காரியம், எனக்கு ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொன்னாரு, நீங்க ரத்த சாட்சியா மரிக்க போறீங்கன்னு சொன்னார். அதனால நான் உண்மையா ரத்த சாட்சியா மரிக்கணுமா வேண்டாமான்னு கேட்கறதுக்காக 40 நாள் உபவாசம் பண்ணேன். இதுக்கு 40 நாள் உபவாசம் பண்ண ஏன்ட்டு கேட்டா நான் சொல்லியிருப்பேன், அவ்வளவுதான். இதுக்கு 40 நாள் உபவாசமா? இந்த 40 நாள் இந்தியாவில் இருக்கிற ஆத்மாக்களுக்காக ஜெபிச்சா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க? நம்ம உபவாசம் எதுக்கு இருக்கிறோம்? தவறான நோக்கத்தோடு இருக்கக்கூடாது.
தானியேல் உபவாசிக்கிறார் என்றால் ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது, கர்த்தருடைய வெளிப்பாடு இருக்கிறது. அதை வைத்து உபவாசம் பண்ணுகிறார். அதனால நீண்ட நாள் உபவாசிப்பது, 40 நாள் 21 நாள் உபவாசம் எல்லாம் கர்த்தர்கிட்ட கேட்டு எதுக்காக ஜெபிக்கணும் என்பதை தெளிவாய் பெற்றுக்கொண்டு கவனமா உபவாசிக்கணும். இஷ்டப்படி இருக்கக்கூடாது, அதற்கு உங்க வீட்டுல இருக்கக்கூடாது. தனியா ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு காத்திருந்து நீங்க அதுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கலாம். அது தப்பு கிடையாது. ஆனா இதெல்லாம் விட ரொம்ப முக்கியம், நீங்க வேலை செய்றீங்க, படிக்கிறீங்க, குடும்ப ஒய்ஃபா இருக்கிறீங்க, நிறைய பொறுப்பு இருக்குது, உத்தரவாதம் இருக்கிறது. எங்களை மாதிரி ஊழியக்காரங்க கிடையாது. நீங்க ஊழியக்காரன்னா 7 நாள் ஜெபிக்க போறேன்னு கதவை முடித்து இருந்துக்கலாம், யாரும் கேட்க முடியாது, அவ்வளவுதான். ஆனா நீங்க பொறுப்புல இருக்கிறீங்க. எப்படி ஜெபிக்கிறது? உபவாசம் பண்ணி வீட்டுல சமையல் பண்ணணும், பிள்ளைகளை கவனிக்கணும், கணவருடைய பொறுப்பு இருக்குது, வேலை செய்யணும், பிசினஸை கவனிக்கணும். எப்படி உபவாசம் இருக்கிறது? வாரத்துல ஒரு நாள் நீங்க தேசத்துக்காக உபவாசிக்கலாம். வாரத்துல ஒரு நாள் உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக உபவாசிக்கலாம். நான் பிராக்டிகலா உங்களுக்கு சொல்லி தரேன். குடும்பத்துக்காக நீங்க உபவாசிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை காலையில எல்லாருமே சர்ச்சுக்கு போவீங்க. 9 to 11 மணிக்குள்ள எப்பவுமே சர்வீஸ் முடிஞ்சிடும். சிலர் காலையில 7 மணிக்கு போனா கூட 11 மணிக்குள்ள மார்னிங் சர்வீஸ் முடிஞ்சிடும். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில உபவாசம். உங்க பிள்ளைகளுக்கு கூட சொல்லுங்க, குட்டி பிள்ளையா இருந்தா கூட சொல்ல, இன்னைக்கு ஃபாஸ்டிங், காலையில சாப்பாடு கிடையாது அப்படின்னு. உங்களை விட பிள்ளைங்க ரொம்ப உற்சாகமாயிரும். சாப்பாடு தரலையா, ஸ்தோத்திரம். என்ன சாப்பிட வைக்கிறதான் பெரிய பிரச்சனை பிள்ளைகளை. அதனால இன்னைக்கு சாப்பாடு கிடையாது, உபவாசம். சர்ச்சுக்கு போறீங்க, 11 மணிக்கு சர்ச்சு முடிஞ்ச உடனே நேர வீட்டுக்கு வந்துருங்க. அங்கிருந்து அப்படியே ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட, ஷாப்பிங் போகாதங்க. உபவாசத்தோட வீட்டுக்கு வாங்க. அன்னைக்கு குடும்பமா உட்கார்ந்து, தனியா உட்கார்ந்து நல்ல பாட்டு பாடி, ஒரு மணி நேரம் குறைந்தது 2 மணி நேரம் வரைக்கும் ஜெபிக்கலாம். நீங்க நல்ல பாட்டு பாடிட்டு அன்னைக்கு எல்லாரும் ஜெபம் பண்ணி, சின்ன பிள்ளைகளை கூட ஜெபிக்க வைங்க. முதல்ல உங்களுக்காக, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வேலை, உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய பாதுகாப்புக்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, பிள்ளைகள், கணவன், மனைவி எல்லாரையும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக முதல்ல கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் உங்களுடைய சபை, அந்த ஊழியம், உங்க கிராமம், உங்களுடைய பட்டணம், நம்முடைய தேசம், அப்படி நீங்க சரியா ஒரு மணி நேரம் கருத்தா ஜெபிச்சீங்கன்னு வைங்க, அந்த உபவாச ஜெபத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க, வியாபாரிகள், ஞாயிற்றுக்கிழமை காலையில நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி நாங்க உபவாசித்து குடும்பமா நாங்க ஜெபிக்கிறோம், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா உங்க குடும்பம் பாதுகாக்கப்பட நீங்க ஜெபிக்கணும். அப்ப உபவாசம் பண்ணி குடும்பமா ஜெபிக்கும் போது உங்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரட்சிக்கப்படணும், அதுக்கு ஜெபிக்கலாம். அவங்க கிராமத்துக்காக, பட்டணத்துக்காக ஜெபிக்கலாம். அதனால ஞாயிற்றுக்கிழமை காலையில குடும்பமா உபவாசத்தை ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. அப்புறம் வாரத்துல ஒரு நாள் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்தியாவுக்காக, ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கலாம். எங்கெங்க தான் வேலைக்கு போயிட்டு ராத்திரி தானே வர்றோம். உபவாசம்னு சொல்லிட்டு சிலர் சாப்பிடாம வேலைக்கு போறது, சாப்பிடாம கடைக்கு போறது, சாப்பிடாம பிசினஸ கவனிக்கிறாரு. சாப்பிடாம இருக்கிற உபவாசம் கிடையாது, அது பட்டினி. உணவை ஒதுக்கிட்டு காத்திருந்து ஜெபிக்கணும். உபவாசமும் ஜெபமும் சேர்ந்து இருக்கணும். அதான் உபவாச ஜெபம். உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் இயேசு சொல்லுகிறார். வெறும் சாப்பிடாம இருக்க கூடாது, உபவாசித்து சாப்பிடாம இருந்து ஜெபிக்கணும். ஜெபிக்கிறதுக்கு டைம் ஒதுக்கணும், அதுக்குதான் உபவாசம். ஜெபிக்கிறதுக்கு டைம் கிடையாது. நீ சாப்பிடாம வேலைக்கு போறேன், சாப்பிடாம பிசினஸ் போறேன், உபவாசம் சொன்னா தப்பு. அது உங்களுடைய சரீரத்தை பாதித்து விடும். உபவாசம் இருக்கா நீங்க வீட்டுல உட்காந்து தனியா உட்காந்து ஜெபிக்கணும். லீவ நாள்ல உபவாசிக்கலாம். அப்படி இல்லை, நான் சொல்றேன் உங்களுக்கு சிம்பிளா, வெள்ளிக்கிழமை இரவு உபவாசம் பண்ணுங்க. நைட்டு பகலில் வேலைக்கு போறீங்க, காலையில போயிருங்க, சாயங்காலம் வந்துருவீங்க. பிசினஸுக்கு போனாலும் கடையில இருந்து சாயங்காலம் வந்துருவீங்க. அன்னைக்கு சீக்கிரமா வந்து பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க சாப்பாடு கொடுத்து குடும்ப வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமா முடிச்சிட்டு 9 மணிக்கு ஃப்ரீ ஆயிருங்க. 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் 2 மணி நேரம் ஆரம்பிங்க, ஸ்டார்ட். அதன் பிறகு அது வளர ஆரம்பிச்சிடும். அப்புறம் 12 மணி 1 மணி வரைக்கும் கூட ஜெபிக்க ஆரம்பிச்சிடும். ஆண்டோடைய பாத்துல 2 மணி நேரம் உட்காருங்க, நல்லா துதிச்சு பாடுங்க. என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும்னு குறிப்பை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நாள்ல இந்தியாவுக்காக கர்த்தர் வெளிப்படுத்தின காரியம், இதுக்கெல்லாம் நான் ஜெபிக்க போறேன், குறிப்பு எழுதி கொள்ளுங்க. குறிப்பா எஃபெக்டிவா அங்க உள்ள போய் உட்காந்துட்டு எதுக்கு ஜெபிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காருங்க, உங்க டைம் எல்லாம் வீணாயிரும். அதனால தான் ஜெப குறிப்புகளை முதல்ல ரெடி பண்ணிக்கிட்டு என்னென்ன காரியத்துக்கு நான் ஜெபிக்க போறேன் அப்படின்னு தேசத்துக்காக,
ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த ஜெபத்துல ஒரு அர்த்தம் இருக்கும். ஜெப புஸ்தகம் இருக்குது நம்முடைய ஊழியத்துல. ஒவ்வொரு நாளும் ஒரு மாவட்டத்துக்காக, ஒரு மாநிலத்திற்காக ஜெபிக்க, ஒரு மிஷனரி ஸ்தாபனத்திற்காக ஜெபிக்க அதை வாங்கி கொள்ளுங்க. டெய்லி ஒரு கிரமமான ஜெப வாழ்க்கையை வைத்துக் கொள்ளுங்க. வாரத்துல ஒரு நாள் உபவாசம் பண்ணி தனியா ஜெபம் பண்ணுங்க. வாரத்துல ஒரு நாள் குடும்பமா உபவாசம் பண்ணி சேர்ந்து ஜெபிங்க. ஒருவேளை உணவை கட் பண்ணா கூட உபவாசம் தான். அதை சின்சியரா செய்தீங்கன்னா தேவன் அதை கனப்படுத்துவார். அதனால சுகர் இருக்குது, எனக்கு அது ஒருவேளை உணவை ஸ்கிப் பண்றதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சுகர் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, பிரச்சனையே கிடையாது. ஒரே ஒரு வேளை உணவை ஸ்கிப் பண்ணி நீங்க ஜெபிக்கிறது இருக்கு. ஒரு நாள் தேசத்துக்காக உபவாசம் பண்ணுங்க. ஒரு நாள் உங்களுடைய குடும்பத்துக்காக உபவாசம் பண்ணுங்க. கிரமமா அதை ஆக்கி கொள்ளுங்க. டிசிப்ளின்டா உபவாசித்து ஜெபிக்க பழகி கொள்ளுங்க. தானியேல் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார். இப்போ ஆறாவதாக தானியேலுடைய ஜெபத்தை நீங்க பாத்தீங்கன்னா, தானியேல் 6ஆம் அதிகாரத்துல 7-8 வசனத்தை வாசிக்கும் போது, தானியேலுக்கு விரோதமா தேசாதிபதிகள், அந்த பிரதானிகள் எல்லாம் எழும்பி அவனை எப்படியாவது இல்லாம பண்ணணும்னு பிளான் பண்றாங்க. அவனை எதுலையுமே குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. அவன் ஒரு காரியத்துல ரொம்ப கவனமா இருக்கிறான். என்னதுன்னு கேட்டா, 3 வேளை ஜெபம் பண்றான். அந்த ஜெபத்துலதான் குற்றம் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஜெபத்தை தடுத்துட்டா போதும். அதுக்கு ஒரு சட்டத்தை ஏற்றாங்க. ஏன் சாத்தான் தானியேலுடைய ஜெபத்தின் மேல குறி வச்சான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தானியேலுடைய ஜெபம் சாத்தானை முடக்கும்படியான ஒரு ஜெபமாயிருந்தது. அல்லேலூயா. தானியேல் ஜெபிக்க ஆரம்பிச்ச பிறகு பாபிலோன் தேசத்துக்குள்ளே சாத்தானால செயல்பட முடியவில்லை. அதுவும் அரண்மனைக்குள்ளே ராஜாவை அவனால செயல்படுத்த முடியவில்லை. தானியேல் ராஜாவுக்காக தினமும் ஜெபிக்கிறார், பிரதானிகளுக்காக ஜெபிக்கிறார், அரண்மனைக்காக ஜெபிக்கிறார், பாபிலோன் தேசத்திற்காக ஜெபிக்கிறார், சத்துருடைய கிரியைகள் முடக்கப்பட ஜெபிக்கிறார். தானியேல் ஜெபிக்க 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 அரண்மனைக்குள்ளே மாற்றம், தேசத்திலே மாற்றம், சாத்தானுடைய கிரியைகள் முடக்கப்பட்டு விட்டது. இப்ப சாத்தானால் பாபிலோன் தேசத்திலே செயல்பட முடியவில்லை. அப்ப சாத்தான் பார்க்கிறான், தானியேலுடைய ஜெபத்தை தடுத்தால்தான் நாம் இந்த தேசத்திலே செயல்பட முடியும். அப்ப தானியேலுடைய ஜெபத்தை தடுக்கும்படியான ஒரு சட்டத்தை கொண்டு வரும்படி பிரதானிகளை சாத்தான் தூண்டி எழுப்புகிறான். அதுவும் 30 நாள் ஜெபிக்காம இருந்தா போதும். சாத்தான் என்ன நினைக்கிறான், 30 நாள் அவன் ஜெபத்தை தடுத்த போதும், நாங்க அரண்மனை பிடிச்சிருவோம், நாங்க இந்த தேசத்தை எங்க கைக்குள்ள கொண்டு வந்து விடுவோம் என்று. தானியேலுடைய ஜெபம் சாத்தானை முடக்குகிற ஜெபம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க பண்ணுகிற ஜெபம் உங்க கிராமத்துல, உங்க பட்டணத்துல, நீங்க படிக்கிற இடத்துல, நீங்க வேலை செய்கிற இடத்துல சாத்தானை செயல்பட விடக்கூடாது. அல்லேலூயா. அந்த மாதிரி ஜெபம் பண்ணணும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், நீங்க ஜெபிச்சா பிசாசுடைய வல்லமை முடக்கப்படும். நீங்க ஜெபம் பண்ணினால் பலவான் கட்டப்படுவான். நீங்க ஜெபம் பண்ணினால் சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படும். நீங்க ஜெபித்தால் பிசாசு வைத்திருக்கிற திட்டம் அபத்தமாகும். ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மாதிரி ஜெபம் நம்ம செய்யணும். ஆனா சிலர் உப்பு சப்பில்லாத ஜெபம் பண்ணுவான். அப்படியே உட்கார்ந்துட்டு தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம். என்ன ஜெபம் இது? எங்க கற்றுக்கிட்டாங்க இதெல்லாம்? சும்மா இவங்களே உருவாக்கி கொண்டாரு. அப்படியே உட்காந்துட்டு தோத்துறோம், அத்தாவே ஸ்தோத்திரம், தூங்கி தூங்கி விழுந்துகிட்டு அப்புறம் ஒரு ஜெபம். என்ன ஜெபம்? உப்பு செப்பு இல்லாத, ஒரு அர்த்தம் இல்லாத, வல்லம் இல்லாத ஜெபம். தானியேல் ஜெபிச்ச உடனே பாருங்க, சாத்தான் முடக்கப்படுகிறான். அப்போஸ்தலர்கள் 4ஆம் அதிகாரத்துல ஜெபிக்கிறாங்க, அந்த இடம் அசைந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஜெபிச்சிருக்கணும், ஆவில நிரம்பி. தனி ஜெபத்துல கூட அப்படி இருக்கணும், குடும்ப ஜெபத்துல அப்படி இருக்கணும். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், நீர் சொன்ன வார்த்தையின்படி தமிழ்நாட்டில் கிரியச்சுகிற பொருளாத இந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன், அவைகள் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்படுவதாக. பொருளாத சாத்தானுடைய தந்திரங்களை நான் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். உம்முடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். இந்த கிராமத்தில் பிசாசனுடைய கிரியைகள் செயல்பட நான் விட முடியாது. அவைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. எங்க கிராமத்துல பிசாசுக்கு நான் இடம் கொடுக்க முடியாது. அந்த வல்லமைகள் கட்டப்படட்டும், அந்த ஆவிகள் கட்டப்படட்டும். ஒரு வைராக்கியமா ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உப்பு ஜெபமில்லாத ஒரு ஜெபம். இந்த மாதிரி ஜெபத்துல கேட்டா அப்படியே உட்கார்ந்துட்டு தூங்கிக்கிட்டு பிசாசு பாப்பான், நல்லா தூங்கு, உன் ஜெபத்தினால எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லப்பா, பண்ணிட்டு போ
நம்முடைய ஜெபம் சாத்தான பாதிக்கணும். நம்முடைய ஜெபம் நரகத்தை பாதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மாதிரி ஜெபிக்கணும். தானியேலுடைய ஜெபம் சாத்தானுடைய வல்லமையை முடக்கி விட்டாரு. பிசாசனுடைய கிரியைகளை செயல்படாமல் முடக்கி விட்டாரு. நம்ம இன்னைக்கு பண்ணிருக்கிற ஜெபம் எல்லாம் தேசத்துல, இந்தியாவில் சாத்தான் வைத்திருந்த திட்டங்கள் முடக்கப்பட்டு விட்டது. நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நீங்க அப்படி ஜெபிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா, எங்க காலேஜில் பொருளாத சாத்தானை செயல்பட நான் விட மாட்டேன். வாலிபர்களை வஞ்சிக்கிற ஆவிகள் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இச்சையின் ஆவிகள், போதை வஸ்துகளை கொண்டு வருகிற ஆவிகள் நான் நிர்மூலம் பண்ணு. அப்படி வைராக்கியமா ஜெபிக்கணும். சாத்தானுடைய தந்திரங்களை முடக்கிறணும். அந்த மாதிரி ஜெபம் பண்ணணும். ஆமென். தானியேல் அப்படி ஜெபிச்சார். அதனால்தான் பவுல் சொல்லுகிறார் ரோமர் 15:32, நான் ஜெபத்திலே போராடுகிறதை போல நீங்களும் போராடும்படி வேண்டிக் கொள்கிறேன். உங்கள்கிட்ட சென்று போராடுங்க. யுத்த ஜெபம் பண்ணுங்க. வித்தியாசமா ஜெபம் பண்ணுங்க. யுத்த ஜெபம் பண்ணுங்க. அப்ப அமைதியா ஜெபிக்க கூடாதா? ஜெபிக்கலாம். விதவிதமான ஜெபம் இருக்கு. சில காரியத்துக்கு யுத்தம் பண்ணி தான் ஜெபிக்கணும். சில காரியத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். சில காரியத்துக்கு அமைதியா ஜெபிக்கலாம். சில காரியத்தை விட்டு ஜெபிக்கணும். அதை விளங்கி கொள்ளணும். அதனால உங்களுடைய ஜெபம் சாத்தானை முடக்குகிறதா இருக்கணும். ஆமென். நீங்க சரியா ஜெபிச்சீங்கன்னா உங்க தெருவில், உங்க கிராமத்துல, உங்க பட்டணத்துல விக்கிரக ஆவிகளால செயல்படவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி ஜெபம் பண்ணுவீங்களா? நீங்க இங்க இருந்து பண்ற ஜெபத்துல உங்க ஊர்ல இருக்கிற ஆவி முடக்கப்பட்டிரணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாங்க ஜெபம் பண்ணோம். அந்த வருஷத்துல ஒரு நாள் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த ஆவி வந்து குறி சொல்லுவாங்க. அந்த ஆவி பயங்கரமான ஆவி வந்து நிற்கும். நாங்க உபவாசம் பண்ணி அந்த பொருளும் அந்த ஆவி கட்டப்படட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறோம். இந்த குறி சொல்லுகிற ஆவி செயலுக்கு போகணும், எங்க ஊர்ல செயல்படக்கூடாது அப்படின்னு ஜெபிக்கிறோம். அடுத்த வருஷம் அந்த நாள் வருது. எல்லாம் வந்திருக்கிறாங்க பல ஊர்கள்ல இருந்து. அவர் குறி சொல்லுக்கு காத்திருக்கிறாங்க. மேல அடிப்பாங்க. அது அடிச்சா அந்த ஆவி இறங்கும். அடிச்சு பாக்குறாங்க, ஆவிய காணும். விடிய காலம் வரைக்கும் அடிக்கிறாங்க, அது வரவே மாட்டேங்குது. கடைசியில் நம்ம சாமி எங்கேயோ போயிட்டுங்க. அவங்களே நம்ம சாமி போயிட்டு இல்லை. இப்போ அவங்களே ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டாங்க, சாமி போயிட்டு அது இல்லை. நம்ம பண்ற ஜெபத்துல இடத்தை காலி பண்ணிடும். அல்லேலூயா. அதான் முடக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. முடக்கணும் அந்த பொருளாத பிசாசு. உங்க கிராமத்துல செயல்பட விடக்கூடாது. உங்களுடைய பட்டணத்துல செயல்பட விடக்கூடாது. தானியேலை போல வைராக்கியமா ஜெபம் பண்ணணும். தமிழ்நாட்டவனை செயல்பட விடமாட்டேன் பிசாசு. அப்படி ஜெபிக்கணும் வைராக்கியமா. தானியேலுடைய ஜெபம் சாத்தானை முடக்கி விட்டார். பிசாசை முடக்கி விட்டார். தேசத்துல அவனால செயல்படவே முடியல. உங்க ஜெபம் அப்படி இருக்கணும். ஆமென். நேசரேத்துக்கு அந்த பக்கம் ஒரு ஊர் இருக்கு, ஒரு கிராமம். சில வருஷத்துக்கு முன்னால் அங்க கூட்டிட்டு போயிருந்தேன். அவங்க சொன்னாங்க, பிரதர் இந்த ஊர்ல எப்படி சர்ச் வந்து தெரியுமான்னாங்க. எப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் இந்துக்கள் உள்ள கிராமம், கிறிஸ்தவங்களே கிடையாது. ஒரு காலத்துல இங்க ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. அந்த ஸ்கூல்ல வேலை செய்ய ஒரு டீச்சர், அவர் கிறிஸ்தவர். வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து அந்த ஊர்ல தங்கி இருந்தார். அவர் ஒருத்தர் தான் அந்த ஊர்ல கிறிஸ்தவர். அதுவும் வெளியூர்காரரு வேலைக்காக வந்து டீச்சர் தங்கி இருக்கிறார். அந்த தினமும் ராத்திரில அந்த குடும்பமா பாட்டு பாடி குடும்ப ஜெபம் செய்வாங்க. தினமும் ராத்திரில அவங்க கதவு மூடிலாம், இந்துக்கள் நம்ம இந்த ஊர்ல வந்திருக்கிறோம், நம்ம ஆண்டு விட்டு ஜெபிப்போம்னு சொல்லி அவங்க கதவை மூடிட்டு வீட்டுக்கு பாட்டு பாடி குடும்பமா டெய்லி ஜெபம் பண்ணுவாங்க. நல்ல ஆண்டுடைய பிரசன்னத்தோட கூட. வருஷத்துல ஒரு முறை அங்க அந்த கொடை அப்படின்னு சொல்லி, அப்பதான் அந்த ஆவி அந்த சாமியாடி மேல வரும். ஒரு வீடு வீடா போய் குறி சொல்லுவார். எங்க ஊர்லயும் அப்படிதான் வீடு வீடா வந்து குறி சொல்லுவாங்க. அந்த சாமியாடி வந்து அந்த பழக்கம் இப்போ கிராமங்கள்ல இருக்குது. அந்த கிராமத்துல ஒரே திரண்டு வந்திருக்குது. வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட நாள் செவ்வாய்க்கிழமை தான் அது இருக்கும். அப்ப ராத்திரில என்ன பண்றாங்க, அந்த கொடை நடந்துகிட்டு இருக்கு, ஊரெல்லாம் விளக்கு போட்டுருக்குது. அப்ப அந்த சாமியாடி மேல அந்த ஆவி வந்தோடனே ஒவ்வொரு வீடா போய் குறி சொல்லுவாங்க. அப்படியே ஆடிக்கிட்டு வரும்போது இந்த கிறிஸ்தவ குடும்பத்தார் பார்த்தாங்க, அது அவங்க விழா, அவங்க சாமி கொடை. நம்ம வீட்டுக்குள்ள பண்ணி கதவை மூடிட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க அவங்க. இந்த சாமி ஆடிக்கிட்டே வந்தவர் அந்த வீட்டுக்கு வந்த உடனே நின்றுச்சு.
அதை தாண்டி கொட்டு அடிச்சு அடிச்சு ஊரே நிறைய கேட்குது, ஏன் சாமி போக மாட்டேங்குதுன்னு கேட்டா அது சொல்லி, என்னால போக முடியல, இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு வெளிச்சம் வருது, என்னால போக முடியல. பாத்தீங்களா? அப்படியே சொல்லுது, ஊரே திரண்டு, ஏன் சாமி நம்ம சாமி போக மாட்டேங்க, அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு வெளிச்சம் வருது, என்னால தாண்டி போக முடியல அப்படின்னு சொல்லு. காலி பண்ணவன அப்படின்னு எல்லாம் அடிச்சு அடிச்சு பாக்குறாங்க. அவங்க கிறிஸ்தவங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க, பாப்பா கருவ மூடிக்கிட்டு, ஏன் அது போக மாட்டாங்க அப்படின்னா ஊரே திரண்டு நிக்குது. பாதி பேர் சொல்றான், இவரை காலி பண்ணு, இந்த டீச்சரை ஊரை விட்டு அனுப்புங்க, காலி பண்ணுங்க, இந்த கிறிஸ்தவ நம்ம ஊருக்குள்ள இருந்தா பிரச்சனை வேண்டான்னு. கொஞ்சம் வாலிபர்கள் எழும்பினாங்க, ஏன் வரட்டணும், அவங்க வீட்டை இதால தாண்ட முடியலன்னா அவங்க கும்பிடுற சாமி தானே வல்லமை உள்ளவ. அல்லேலூயா. கொஞ்சம் பேர் பாதி பேர் அப்படி எழும்பிட்டாங்க வாலிபர்கள். அல்லேலூயா. இனிமே தமிழ்நாடு முழுதும் வாலிபர்கள் அப்படிதான் எழும்ப போறாங்க. இனி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, சும்மா முட்டாள்தனமா பின்பற்ற மாட்டாங்க. அதான் விழிப்புணர்வு. வாலிபர்கள் எழுப்பிட்டாங்க, ஏன் அவங்க போனோம், இந்த சாமியால இதை தாண்ட முடியலன்னா அவர் அங்க கும்பிடுற சாமி தானே வல்லமை உள்ளவர், அவங்க வீட்டையே தாண்ட முடியலையே அப்படின்னு ஊரு ரெண்டாய் பிரிந்து விட்டாரு. பிரிஞ்சு பாதி பேர் கிறிஸ்தவம் ஆயிட்டாங்க. சுவிசேஷமா அறிவிக்கல. அந்த வீட்டுக்குள்ள ஒழுங்கா ஜெபிச்சாங்க. அந்த ஜெபத்தின் வல்லமையினால ஒரு ஊருக்குள்ள பாதி பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அப்படிதான் அந்த ஊர்ல சர்ச்சே வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நேசரத்துல ஒரு குடும்பம், நேசரத்துல 5 வயசு சின்ன பிள்ளை LKG படிக்கிறது. அவங்க பக்கம் இந்து குடும்பத்தை சார்ந்தவங்க. ஒரு பெண் அந்த தெய்வத்தை வணங்குறவங்க. அந்த பாட்டி மேல அந்த ஆவி வரும், அவங்க குறி சொல்லுவாங்க. 5 வயசு பிள்ளை ஸ்கூலுக்கு போச்சா, இயேசுவை பத்தி சொன்னாங்களா, அது கேட்டு 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 இயேசுவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டு. 5 வயசு பிள்ளை ஏசாமி ஏசப்பா அப்படின்னு அந்த சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும், அதுக்கு தெரிஞ்ச அளவுல வீட்டுக்குள்ளே ஜெபிக்கிறது. என்ன அவங்க அறிஞ்சுக்கிட்ட அந்த பிள்ளை இயேசுதான் நமக்கா மரிச்சாரு, உயிர்த்தெழுந்தாருன்னு. ஒரு நாள் இந்த பாட்டுக்குள்ள இந்த ஆவி இறங்கிச்சு பாருங்க, கோபத்தோட, இவ்வளவு கொல்லு, இவ்வளவு கொன்னுற போறேங்கிற. யார பேத்திய பிள்ளைகள் அந்த அவங்க அப்பா மாறுறாங்க, ஏன் என் பிள்ளைய கொல்லணுன்ற அப்படின்னு அந்த ஆவி சொல்லுது. இது ஜெபிக்கிறதுனால என்னால வீட்டுக்குள்ள இருக்க முடியல. 5 வயசு பிள்ளை, பிசாசுக்கு அவ்வளவுதான் வல்லமை. நாசரத்துல உண்மையா நடந்தது. 5 வயசு குழந்தை பார்த்து அந்த ஆவி சொல்லுது, இவ்வளவு கொல்லு, இவ்வளவு கொன்னுருவேன் அப்படிங்கிற அந்த பெண் ஆவி உள்ள இறங்கி அந்த பாட்டிக்குள்ள இறங்கி, அப்பா அம்மா பயந்துட்டு நம்ம பிள்ளைய கொல்லுவேன்னு எதுக்குன்னு கேட்டா, இது ஜெபிக்கிறதுனால என்னால இருக்க முடியல. 5 வயசு பிள்ளை ஓட ஓட பிசாசு விரட்டிடும். அவ்வளவுதான் சாத்தானுடைய வல்லமை. அவனுடைய காலம் முடிவடைய போகிறது. உங்க வீட்டுல இருக்கிற 3 வயசு குழந்தை விரட்டிடும் பெரிய பிசாச. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த காலம் வந்து விட்டது. 5 வயசு பிள்ளை ஜெபத்தை கண்டு பயப்படுது அந்த பிசாசு. அப்ப அந்த பெற்றோர் யோசிக்க ஆரம்பிச்சாங்க, 5 வயசு சின்ன பிள்ளை அதுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏசப்பான்னு ஜெபம் பண்ணுது, அதனுடைய ஜெபத்துக்கு முன்னால இந்த ஆவியால நிக்க முடியலன்னா என் பிள்ளை கும்பிடுற சாமிதான வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இதுதான் தமிழ்நாட்டில் நடக்க போகிறது, இந்தியாவிலே நடக்க போகிறது. குடும்பமே ரட்சிக்கப்பட்டாங்க. நம்முடைய ஜெபம், நம்முடைய தேவன் அவ்வளவு வல்லமை உள்ளவர். ஜெபத்துல வல்லமை இருக்கணும், சாத்தானை முடக்கி போடணும். ஆமென் சொல்லுங்க. இனிமேல் நீங்க வீட்டுல பண்ற ஜெபத்துல உங்க தெருவில் இருக்கிற அத்தனை பிசாசம் அலறி கொண்டு ஓடணும். உங்க கிராமத்தில் இருக்கிற அத்தனை பிசாசம் அலறி கொண்டு ஓடணும், முடக்கப்படணும் பிசாசனுடைய வல்லமைகள். ஒரு தானியேலுடைய ஜெபம், ஒரு தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய ஜெபம் பாபிலோன் தேசத்தில் இருக்கிற மந்திரவாதங்களை முடக்கி விட்டது. மந்திரவாதம் நிறைந்த பட்டணம் பாபிலோன், பில்லிசோனி நிறைந்த பட்டணம் முடக்கப்பட்டு விட்டது. நம்முடைய ஜெபம் அப்படி நம்ம ஜெபிக்கணும். அதுக்கு தான் ஆவியில ஜெபிக்கணும் அப்படின்னு பவுல் ஆலோசனை கொடு. Pray in the spirit. எபேசியர் 6:18 யூதா 20 சொல்லப்பட்டிருக்கு, ஆவியில ஜெபிங்க, அந்நிய பாஷையில ஜெபிங்க, ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, வைராக்கியமா ஜெபிங்க. நம்ம அப்படி ஜெபிக்கணும். கடைசியா 7வதாக தானியேலுடைய ஜெபத்தை பாருங்க. தானியேல் 9 அதிகாரம் 21 வசனம் வாசிங்க.
அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கினவுடன் கட்டளை வெளிப்பட்டது என்று தேவதூதன் வந்து பேசுறான். அதனுடைய காரியம் என்ன? தானியேல் ஜெபத்திற்கு பதில் வரும் வரைக்கும் ஜெபம் பண்ணுகிறார். ஜெபத்திற்கு பதில் வரும் வரைக்கும் அவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். அதான் முக்கியம். ஜெபத்துல ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கிறோம். நிறைய பேர் நீங்க யோசித்து பாருங்க, போன வருஷத்துல நிறைய காரியத்துக்கு ஜெபிச்சீங்க, இப்ப அதையே மறந்துட்டீங்க. அதுக்கு பதில் வந்துச்சா வரலையான்னு கூட யோசிக்கல, அதை மறந்துட்டீங்க. இப்ப புது ஜெப குறிப்பு வச்சுட்டீங்க. நம்ம முன்னால ஜெபிச்சோமே, என்ன பதில் வந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. நிறைய பேர் யோசிப்பதே இல்லை. நம்ம பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபிக்கணும். அப்ப எதிர்பார்ப்போட ஜெபிக்கணும். இந்த ஜெபத்துக்கு என்ன பதில் ஆண்டவர் தருகிறார், அந்த எதிர்பார்ப்போட ஜெபிக்கணும். நம்ம இந்த நேரத்திலிருந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோமே, அப்ப இதுக்கு என்ன பதில் வந்துச்சு? நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் பதில் தர போகிறார். நம்ம வைராக்கியமா ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, இனி கர்த்தர் நமக்கு பதில் தர போகிறார். நீங்க ஜெபிச்சீங்களா, இதான் நடக்க போகுதுன்னு சொல்ல போகிறார். அதான் என் விசுவாசம். நீங்க உங்களுடைய தனி ஜெபத்துல, குடும்ப ஜெபத்துல ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கும் போது, அதுக்கு தான் நான் சொல்றேன்னா, ஒரு டைரி, பிரேயர் டைரி நீங்க மெயின்டைன் பண்ணணும். நான் ஒரு பிரேயர் டைரி வச்சிருக்கிறேன், எழுதுவாதில்ல ஊழியத்துக்காக ஜெபிக்க வேண்டியது, பர்சனல் ஜெபிக்க வேண்டியது, எந்த தேதியில இதுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன், அதை போட்டு எழுதி அப்பப்போ அதை எடுத்து ஞாபகப்படுத்தி கண்டினியூவா ஜெபிப்பது. பதில் வந்த உடனே டிக் பண்ணி பிரைஸ் எல்லாம் எழுதி எந்த தேதியில பதில் வந்ததுன்றதையும் குறிச்சு வைப்பேன். அப்ப அதை திரும்பி பார்க்கும்போது, நான் இதுக்கெல்லாம் ஜெபிச்சேன், கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறாரு. அது நம்முடைய விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்தும். அப்ப எதிர்பார்ப்போடு ஜெபிக்கணும், பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபிக்கணும். தானியேல் அப்படி ஜெபித்தார். அதனாலதான் 40 வருஷமா நாங்க எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம், இன்னும் ஜெபத்தை விடவில்லை, இன்னும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். எழுப்புதலை காணும் வரைக்கும் ஜெபிப்போம். இந்தியர்கள் அனைவரும் ரட்சிக்கப்படும் வரைக்கும் ஜெபத்தை நிறுத்த போவது, தொடர்ந்து ஜெபிப்போம். பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபம் செய்வோம். அப்படிதான் ஒரு சுகத்துக்காக ஜெபிக்கிறீங்க, கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கிறீங்க, உங்க கணவர் ரட்சிக்கப்படணும், உங்க பெற்றோர் ரட்சிக்கப்படணும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கிறீங்க. 4 நாள் ஜெபிச்சுட்டு விட்டுறக்கூடாது, தொடர்ந்து ஜெபிக்கணும், எதிர்பார்ப்போடு ஜெபிக்கணும். ஆண்டவரே ரட்சியும், ஆண்டவரே தொடும், வாக்குத்தத்தத்தை சொல்லி தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க ரட்சிக்கப்படும் வரைக்கும் ஜெபத்தை விடக்கூடாது, தொடர்ந்து ஜெபிக்கணும். உங்க கிராமத்துக்காக ஜெபிக்கிறீங்க, சபைக்காக ஜெபிக்கிறீங்க, விடக்கூடாது, தொடர்ந்து ஜெபிக்கணும். அந்த மாற்றத்தை காணும் வரைக்கும், எழுப்புதலை காணும் வரைக்கும், ரட்சிப்பு உண்டாகும் வரைக்கும் தொடர்ந்து ஜெபிக்கணும். பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபம் செய்வர். தானியேல் அப்படிதான் ஜெபம் பண்ணினார். பாருங்க, 9ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ஒரு நீண்ட ஜெபம் பண்ணுகிறார். இன்னும் ஆழமா நீங்க பாத்தீங்கன்னா, அவர் தன்னை தாழ்த்தி பாவ அறிக்கை செய்து அவர் ஜெபிக்கிறார். தன்னுடைய பாவத்தையும் தன் ஜனத்தின் பாவத்தையும் அறிக்கை செய்து ஜெபித்தார். பதில் வரும் வரைக்கும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். நீங்க அப்படி ஜெபிக்கணும். நீங்க முழங்கால் போட்டா பரலோகத்தில் ஆண்டவர் சொல்லணும், ஐயோ இவன் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டான்ப்பா, பதில் கொடுக்காம முடியாதுன்னு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. பாலிங்கச்சோடைய மகன் ஒருவன் ஒரு நாள் மரிச்சுட்டான். வாலிபன், இளம் வாலிபன், ஸ்கூலுக்கு படிக்கிறவன், ஃபுட் பாய்சன் ஆகி செத்துட்டான். ஃபுட் பாய்சன். அதுல இறந்த உடனே உடம்பெல்லாம் நீல நிறம் ஆகி விட்டார். அவனுடைய மனைவி அழுகிறாங்க, ஏதாவது பெரிய டாக்டர்கிட்ட கொண்டு போங்க. பாலியங்கச்சோக்கு தெரிந்து விட்டது, எங்க கொண்டு போய் பிள்ளையை காப்பாற்ற முடியாது, ஹிஸ் ஆல்ரெடி டெட், இறந்துட்டான். ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது, கர்த்தரால் தான் அற்புதம் செய்ய முடியும். உடனே அவர் ரூமுகளை போய் கதவை மூடி ஜெபிக்க ஆரம்பிச்சார். ஆண்டவர்ட்ட முழங்கால நின்று மன்றாட ஆரம்பிச்சார். தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யறாரு, கதறுகிறார், ஜெபிக்கிறார். விடாம என் மகனுடைய ஜீவன் எனக்கு திரும்ப வேணும், ஜெபிக்கிறார். ஒரு மணிக்கணக்கா ஜெபிச்சுக்கிட்டே இருக்காரு, விடல, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார். திடீர்னு அவருடைய மகன் உயிர் பெற்று எழும்பிதான். அல்லேலூயா, உயிர் பெற்று எழும்பிதான். எழும்பின உடனே எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க, மனைவி எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. என்ன நடந்ததுன்னு கேட்டா அவன் சொல்றான், டீனேஜ் பாய், நான் பரலோகத்துக்கு போயிட்டேன், அங்க நிறைய அழகழகான இடம், நிறைய பேர் இருக்காங்க, தூதர்கள் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைகளாம் கூட நிறைய இருக்கிறாங்க. நாங்க இருந்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இயேசு அங்க இருந்தாரு. திடீர்னு என் பக்கத்துல வந்தார். மகனே நீ பூமிக்கு திரும்பி போ, வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன், பூமிக்கு போயிடலான்னு கேட்டேன். நான் வரமாட்டேன், நான் இங்கே இருப்பேன், இங்கதான் நல்லா இருக்குது, நான் பூமிக்கு வரலன்னு சொன்னேன்.
அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உங்க அப்பா முழங்கால் போட்டான்ப்பா, உன்னை கொண்டு போகாட்ட என்ன அவன் விட மாட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை. உன் தகப்பன் முழங்கால் படிட்டு தான் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டான். உன்னை நான் கொண்டு விடலன்னா என்ன அவன் விட மாட்டான். என்ன அவன் பதில் கிடைக்காம எழும்ப மாட்டான். முழங்கால விட்டு வந்துரு, நான் அவனை கொண்டு விட்டுறேன். இயேசுவே கூட்டி கொண்டு விட்டாராம். அந்த மகன் சொல்ற, அப்பா அந்த இயேசு நிக்கிறாருப்பா, பாருங்கப்பா டேடி, அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இவர் கண்ணுக்கு தெரியல, அவன் கண்ணுக்கு இயேசு தெரிகிறார். இயேசு தான் கூட்டி வந்தார்ப்பா, இங்கதான் நிக்கிறார் பாருங்க, என்னை பார்த்து சிரிக்கிறார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இவருக்கு கண்ணுக்கு தெரியலையா, அப்படியே ஆண்டவருக்கு நன்றி சொன்னாராம்.